வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வு எஸ்ஐ எக்ஸாம் இதற்காக நிறைய நம்ம வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இந்த வரிசையில் டுடே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்த வரிசையில் 2022 அன்று நடைபெற்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிம்ஸ் எக்ஸாமில் பொது தமிழ், அதாவது ஜெனரல் தமிழ் என்று சொல்லக்கூடிய பொது தமிழ் கொஸ்டின்ஸ் தான் 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 2 குரூப் 2A பிரிம்ஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது. வரக்கூடிய தேர்வுகளுக்கு இந்த கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது? விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது? இது பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல். அடுத்து விழல்னா பார்த்தீங்கன்னா இங்கே புல்லை குறிக்கும். இப்போ பயிருக்கு நம்ம நீர் பாய்ச்சினா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைந்து நெல் சாகுபடி கிடைக்கும். பட் விழல் என்பது புல், அந்த புல்லுக்கு நம்ம நீரை இறைச்சோம்னா அது நமக்கு எந்த பலனும் தராது. அதான் விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல், அதனால எந்த பயனும் நமக்கு கிடைக்காது. இரண்டாவது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்யுன்னு கேட்குறாங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாய், மடை திறந்த வெள்ளம் போல. நம்ம டேமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மடைன்னு சொல்லுவாங்க, அதை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி என்ன பண்ணும், அது பாட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும், எந்த விட தடையுமின்றி. அதுதான் மடை திறந்த வெள்ளம் போல. அப்படின்னா வெள்ளம் என்பது இங்கே நீரை குறிக்கும், தடையின்றி மிகுதியா என்பதுதான் சரியான ஆன்சர். அடுத்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுதல். தன்வினை என்பது தானே ஒரு செயலை செய்யறதுதான் தன்வினை. பிறவினை என்பது பிறரை கொண்டு செய்வதுதான் பிறவினை. ஸோ இதே மாதிரிதான் செய்வினை என்பது தான் செய்வதுதான் செய்வினை, செய்யப்படும் ஒரு வினை தான் செய்வினை. செயற்பாட்டு வினை என்பது பிறரை கொண்டு செய்வது செயற்பாட்டு வினை. ஸோ தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியா இருக்கும். தன்வினையும் செய்வினையும், அதுபோல பிறவினையும் செயற்பாட்டு வினையும் ஒரே மாதிரியா இருக்கும். உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தான் கொடுப்பாங்க. மூன்றாவது கொஸ்டின், கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஆள் என்பது வந்ததுனால இங்க பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியம். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை வாக்கியம். 4, பாண்டியர்களின் கப்பற்படை தளம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொற்கை. பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. சேர, சோழ, பாண்டியர்னு 3 அரசர்கள் இருப்பாங்க. இந்த பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை.
அடுத்து தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் என்பது தன்மை கூட்டல் மணல்னு பிரியும். மை என்ற எழுத்து பிரிக்கும் போது இறுதியில் வர்றதுனால இது பண்பு தொகை. அடுத்து பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இது எது எதுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இடுகுறி பொது பெயர் என்பது காடு, இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை, காரண பொது பெயர் என்பது பறவை, காரண சிறப்பு பெயர் என்பது மரங்கொத்தி. காடு என்பது ஒரு பொதுவான முன்னோர்கள் இட்ட பெயர், அதனால காடு. இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை. பனை என்பது அந்த காடில் காணப்படும் ஒரு வகை மரம், அதனால அது காட்டில் உள்ள பனை மரம் குறிக்கிறதுனால அது பனை. காரண பொது பெயர் என்பது காரணம் கருதி விடுவதுதான். பறவை என்பது காரண பொது பெயர். பறவை என்பது பறப்பதனால் அது காரண பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா மரம் கொத்தி. மரம் கொத்தி பறவை என்பது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. பட் அது மரத்தை கொத்துவதனால அது சிறப்பு பெயர், காரண சிறப்பு பெயர். அடுத்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு என்பதுதான் பண்பு பெயர். சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் சரியான வரிசை. அடுத்த கொஸ்டின், சென்றான் வேர் சொல் தருக. வேர் சொல் என்பது ஒரு கட்டளை வாக்கியமாக அமையும். சென்றான் என்பதற்கான வேர் சொல் பார்த்தீங்கன்னா செல். செல் என்ற பகுதியை மட்டும் கொண்டு அமைவதுதான் சென்றான் என்பதற்கான வேர் சொல். அடுத்து பாருங்க, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. சொன்ன மாதிரி இகழ்ந்தனர் என்பது வேர் சொல்லுன்னா கட்டளை வாக்கியம் போல முடியும். அப்போ இகழ், இகழ் என்பதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்து மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஓரெழுத்து ஒரு மொழி 42 வகை இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மேலே. மீ என்ற ஓரெழுத்திற்குரிய பொருள் மேலே. அடுத்து நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நா என்பது நாவு என்று பொருள் தரும். டோட்டலா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. இதில் 40 பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்தும், 2 பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துமா அமையும். ஸோ நா என்ற ஓரெழுத்து ஒழுமருக்குரிய பொருள் பார்த்தீங்கன்னா நாவு. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அறை, அறைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அறை என்பது பாதி என்பது அர்த்தம். பெரியரை அறை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அறைதல், கன்னத்தில் அறைதல். ஸோ அது போல குறிப்பது தான் இந்த அறை, பெரியரை. அடுத்து பாருங்க, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா போகி. மற்ற 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மகர சங்கந்தி, லோரி, உத்தராயன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளை குறிக்கும் சொல்லுதான். வெவ்வேறு மாநிலத்தில் இந்த அறுவடை திருநாளான தைத்திங்களை இந்த பெயரிட்டு அழைக்கிறாங்க. அடுத்து பொருந்தா வினை மரபை கண்டறிக. பொருந்தா வினை மரபு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா முறுக்கு உண்டார். இதுதான் பொருந்தாத வினை மரபு. முறுக்கு தின்றான்னு வரணும், முறுக்கு உண்டான் என்பது தவறானது. ஸோ இதுதான் பொருந்தாத வினை மரபு. அடுத்து பாருங்க, எதிர் சொல் மேதை. இதற்கான எதிர் சொல் பேதை. மேதைனா
எல்லாம் அறிந்தவர். பேதை என்பது ஒன்றும் தெரியாதவர் தான் குறிக்கும். மேதை என்பதற்கான சரியான எதிர்சொல் பேதை. அடுத்த கொஸ்டின், புனையினும் புல்லென்னும் நட்பு, இதில் புல் என்பதற்குரிய பொருத்தமான எதிர்சொல்லை தேர்வு செய்க. புல் என்பதற்கான எதிர்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலான. புனையிலும் புல் என்னும் நட்பு, இதில் புல் என்பதற்குரிய பொருத்தமான எதிர்சொல்லை தேர்வு செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, மேலான. அடுத்த கொஸ்டின், புத்துயிரூட்டி பிரித்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. இதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை. இது பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. அடுத்து, எண்ணி துணிக கருமம். இந்த கருமம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செயல். எண்ணி துணுக கருமம்னா ஒரு செயலை செய்யும் போது துணிந்து செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த கருமம் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா செயல். அடுத்து 21வது கொஸ்டின், சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்கள் மொத்தம் 4 பேர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்த கூற்றுகள் பார்த்தீங்கன்னா 4மே சரி. முதல் கூற்று, திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர்னு சொல்றாங்க. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாக்கீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனைத்துமே சரி. எல்லாமே திருநாவுக்கரசரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். 24, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரு. வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் பாஞ்சாலி சபதம். அடுத்த முக்கியமான கொஸ்டின், நிறைய கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின், காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரு. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார். அடுத்த கொஸ்டின், குறுந்தொகையின் அடியறை. 4 அடியிலிருந்து 8 அடி வரை காணப்படும் பாடல் தான் குறுந்தொகை. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீத்தலை சாத்தனார். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான அறிஞ்சொல் சொல் பொருள் தருக. பாசவர். பாசவர் என்பது வெற்றிலை விற்போரை குறிக்கும். பாசவர் என்பது வெற்றிலை விற்போரை குறிக்கும். அடுத்து, பொன்னும் துகிரும் முத்தும் மணியே மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புறநானூறு. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுது. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதுல பொருத்தமில்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல் இது பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலை குறிக்கும். ஸோ 8 தொகை நூல்களில் அடங்குவதுதான் இதெல்லாம். 10 பாட்டு என்பது தனியான ஒரு வரிசையில் இருக்கு. ஸோ பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. அடுத்து பாருங்க, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலடியார். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து, பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பழமொழி 400. புகவா என்பதன் பொருள். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இந்த பழமொழி 400ல புகவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. புகவா என்பது உணவை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்து முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அறவுரை கோவை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 35வது கொஸ்டின், பொம்மல் என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சோறு. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. அடுத்து திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். எந்த ஆண்டு அச்சிட்டார்னு பார்த்தீங்கன்னா 1912. இந்த கொஸ்டின்ஸை நிறைய கேட்டிருக்காங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். அச்சிடப்பட்ட ஆண்டு 1912. 37, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகமன மலரே. இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. ராமலிங்க அடிகள். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராமலிங்க அடிகள. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புதிய சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. மேக்சிமம் புதிய சமச்சீர் பாட புக்கத்தை கவர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புக்ஸ் வந்து படிங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து பழைய சமச்சீர்ல இருந்து கிடைக்கும். ஸோ நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்க. அடுத்து பாடல் அறிந்து பொருள் பொறுத்துகன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. காலை மாலை உலாவின் இதம் என்று பாடல் வரிக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா 4 கவிமணி. மீதின் விரும்பல் என்று கூறியவர் ஔவையார். ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சது. அடுத்து திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். மருந்தன வேண்டாதாம் யாக்கைக்கு, இதை கூறியவர் திருவள்ளுவர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாழ்வு நடந்த இடம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின், ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் தான். பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் ராசபாளையம்னு பாளையங்களை ஊர் பெயருடன் சேர்த்து வழங்கினாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, தந்தை பெரியார். 42, வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். எந்த வடிவத்துல பார்த்தீங்கன்னா வரி வடிவம். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னா வரி வடிவத்தை தான் பார்த்தீங்கன்னா திருத்தினாரு. அடுத்து துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவலேறு பெரும் சித்திரனார். 44, திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குமரில பட்டர். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குமரில பட்டர். 45வது கொஸ்டின், சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி, அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். முக்கியமான கொஸ்டின். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காணப்படுகின்றன அல்லது காண கிடைக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி, அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். அடுத்து பாருங்க, சிறுகதை ஆசிரியர் கொடுத்துட்டு பொருத்த சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, உண்மை சுடும். இதனை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். அடுத்து கலைக்க முடியாத ஒப்பனைகள், இதை எழுதியவர் வண்ணதாசன். பாலைப்புறா,
இது யாருடைய சிறுகதைன்னு பார்த்தீங்கன்னா சுசமுத்திரம் இரவின் அறுவடை. இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் புவியரசு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுலேருந்து 1, 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். அடுத்து 48வது கொஸ்டின், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செவாலியர் விருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் டி பிரிம்ஸ் எக்ஸாமுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் டோட்டலாக 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 48வது கொஸ்டின், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செவாலியர் விருது. 49வது கொஸ்டின், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முடியரசன். 50வது கொஸ்டின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2022 நடைபெற்ற குரூப் 2 குரூப் டி எக்ஸாம்ல இருந்து டோட்டலாக 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் உள்ள 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.